ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. அவர் கேட்ட கொஷின் என்னென்னா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் கம்பெனி பண்ணுற ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் ஜாயின் பண்ணும்போது நடக்கிற பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கும் கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். ஒவ்வொரு MNCயும் ஜாயின் பண்ணும்போது பண்ணுற பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன். ஜாயின் பண்ண அப்புறமும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும். ஒரு முறை நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை கிடையாது, இருமுறை கிடையாது. நாட் ஒன் டைம் ஆர் டூ டைம்ஸ், மல்டிபிள் டைம் அகைன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வில் ஹேப்பன் பேஸ்ட் ஆன் யுவர் சப்மிட்டட் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுதான் கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் பிஜிவி. இது எப்படி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம், அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே இவங்க எடுத்துகிட்டு போகலாமே, எதுக்கு கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் அகைன் அண்ட் அகைன் ஏன் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்றது பழையசெல்லாம் எடுத்து பழைய டேட்டா எடுத்து இதுதான் பண்ணுதுன்னு காமிக்கிறது கிடையாது. இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன சுச்சுவேஷன், ப்ரெசென்ட்டாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கணும், அதுக்கான ரெக்கார்ட் இருக்கணும், சப்மிட் பண்ண டேட்லேருந்து லாக் ஃபாலோ பண்ணுவாங்க. கரண்ட்டாக இப்போ செக் பண்ணியிருக்கணும். ஏன்னா ப்ரீவியஸாக செக் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை ப்ரீவியஸாக நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனி க்ளோஸ் ஆகிருக்கலாம், இல்லை கம்பெனி இல்லாமல் போயிருக்கலாம். இப்போ பழசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், இப்போ ஒர்க் ஆகாமையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் கம்பெனிக்குள்ளே நுழையும் போது ஒரு வெரிஃபிகேஷன், கம்பெனிக்குள்ளே நுழைஞ்ச அப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் செக், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் நேம் லெமுரியா மேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணால் தான் அடுத்தடுத்து என்னால் வீடியோ போடுறதுக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிவ் தம்ஸ் அப். ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கோம். இருக்கிற செக் பார்த்தீங்கன்னா 5 செக் தான் இருக்குது. அந்த 5 செக் தான் பெரும்பாலும் சுற்றி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். எஜுகேஷனல் செக், ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, அட்ரஸ் வெரிஃபிகேஷன், சிவில் ஆர் கிரிமினல், இதுதான் பெரும்பாலும் பண்ணுவாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணும்போதும் தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த 5 விஷயம் தெரிஞ்சோம். ஃப்ரெஷருக்கு 3 தான். ஏன்னா ப்ரீவியஸ் ஒர்க் ஹிஸ்ட்ரி இருக்காது. அட்ரஸ் வெரிஃபிகேஷன், எஜுகேஷனல் வெரிஃபிகேஷன், அந்த கிரிமினல் ஆர் சிவில். இந்த கிரிமினல் சிவில்ன்றது பெரும்பாலும் அவங்களுக்கு இருக்காது. அந்த 2 பேராமீட்டரையும் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா இல்லைன்னு தெரியாது, எக்ஸப்ட் கிரிமினல் செக். ஓகேங்களா, ஸோ அதுக்குன்னு கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஸோ இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். மோஸ்ட்லி இருக்கிற எல்லா வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 முறை சொல்லிட்டு இருப்பேன். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் பிரச்சனை இருக்காது, எஜுகேஷனில் மோஸ்ட்லி பிரச்சனை இருக்காது. ப்ரீவியஸ் ஒர்க் ஹிஸ்ட்ரி, அதுக்கு தான் மோஸ்ட்லி 95% டைம், 100%, 95% உங்கள் ஒர்க் சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை எவாலுவேட் பண்ணுறதுக்கே அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது 1 டைம் பண்ணாங்களா 1% பண்ணாலும் தெரியாது. 3-4 பேர் வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணி அதை ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அது ரிப்போர்ட்டாக எப்படி ஜென்ரேட் ஆனதுன்ட்டு நம்ம நிறைய வீடியோவில் அதை பற்றி பேசிட்டோம். ஸோ இப்போ டாபிக்கு வருவோம். கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் பிஜிவிக்கு இப்போ வருவோம். இப்போ ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இப்போ சொன்னது எல்லாம் தான் ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். நான் சொன்ன 5 பேராமீட்டர். கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் பிஜிவி அப்படின்னா நீங்கள் கம்பெனிக்குள்ளே நுழைஞ்ச அப்புறம் கிளைண்ட்டோடைய ஐடி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது MNCலேருந்து அந்த கிளைண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த கிளைண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த கிளைண்ட் சிஸ்டமில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அந்த கிளைண்ட்டுக்குள்ளே மெயில் ஐடி எல்லாம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் கிளைண்ட் ஐடி வில் பி ஜென்ரேட்டட். அதுக்காக தான் ஆன்போர்டிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பெஞ்சுக்கு போயிட்டு ஒரு கிளைண்ட்லேருந்து இன்னொரு கிளைண்ட்டுக்கு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ வைக்கும்போது அந்த கிளைண்ட் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஆஸ் பர் தட் கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் தான் அந்த கிளைண்ட்டுக்கு. ஸோ மேபி வேறு ஒரு டெபிட்டட் வேறு ஒரு MNCலேருந்து அந்த கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவீங்க. ஹவவர் அந்த கிளைண்ட்டை பொறுத்திருக்கும் நீங்கள் பார்ஷியலான ஒரு எம்ப்ளாயி தான். ஸோ அவங்களுடைய ஐடி, உங்களுடைய கிளைண்ட் ஐடியை அவங்க ஜென்ரேட் பண்ணணும். அந்த கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் பண்ணதுக்கும் அந்த கிளைண்ட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. எல்லா கிளைண்ட்டும் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா கிளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி பேங்கிங் டொமைன், இன்சூரன்ஸ் டொமைன், டெலிகாம், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் கூட இப்போ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்கிங் டொமைன் தான் மோஸ்ட்லி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பெரும்பாலும் இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் பிஜிவி வெரிஃபிகேஷன் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ரீசெண்டாக இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உடனே நீங்கள் கிளைண்ட் கோடில் அசைன் ஆக போகிறீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ண இப்போ ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண அந்த ப்ராசஸில் ஒர்க் பண்ண அதே டாக்குமெண்ட்டை ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டை இப்போ ஜாயின் பண்ணும்போது நடந்த வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டை அப்படியே கிளைண்ட்டு கிட்ட காமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லேயும் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் கிரிமினல் செக், சிவில் செக், ப்ரீவியஸ் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதில் என்ன வேறுபாடு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய ட்ரக் டெஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ட்ரக் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க, என்டையர் ஹெல்த் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் வரும். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் ஒர்க் ஹிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அந்த கிரிமினல் செக், சிவில் செக், உங்களுடைய எஜுகேஷனல் செக் இதெல்லாம் இல்லாமல் ட்ரக் டெஸ்ட்டுன்னு பண்ணுவாங்க. என்டையர் ஹெல்த் செக்கப்பு, பாடி செக்கப்பு இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராசஸும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் வரும். அதனால தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒய் ஐடி கம்பெனி ஆஸ்கிங் யூரினல் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. ஸோ அதனால தான் இந்த கொஷின் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் பிஜிவி ஒரு மாதிரி இருக்கும், ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் 1-2 முறை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஏதோ ஒரு டாக்குமெண்ட் நான் சப்மிட் பண்ணிட்டேன், இப்போ ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, அப்போ என்ன ப்ராப்ளம் ஆகும் கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் எதனா ப்ராப்ளம் இருந்தால் என்னுடைய மெயில் ஐடி இருக்கும், என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூ கேன் ட்ராப் மெயில் டு மீ. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் தரேன், உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. கிறிஸ்டல் கிளியராக உங்கள் ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மெயிலில். இல்லைன்னா காலில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா. நான் கமெண்டில் போட்டிங்கன்னா என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. கமெண்டில் 1-to-1 மெயில் மாதிரி நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியாது, அது பப்ளிக்கில் இருக்கும். அண்ட் தென் யூ ட்ராப் மெயில் டு மீ. பட் கன்சல்டிங் ஃபீ நீங்கள் பே பண்ணணும். ஃப்ரெஷர்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், ஜாப் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டிங். பட் யூ ஹேவ் டு ஷேர் மை வீடியோஸ் 10 to 20 குரூப்ஸ். எல்லா வீடியோ சொல்லிட்டுருக்கேன், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் பிஜிவி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். உள்ளே ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு கிளைண்ட் கூட ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டேன், இல்லை 7 மாதம் ஒர்க் பண்ணிட்டேன், இல்லை 1 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் பெஞ்சுக்கு போகிறேன், மறுபடியும் இன்னொரு கிளைண்ட்டுக்கு போகிறேன், அப்போது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு 99% அகைன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஹேப்பன். ஸோ பேசிக்கலி இந்த வீடியோவுடைய கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வில் ஹேப்பன் அகைன் அண்ட் அகைன் when you switch your client also, not in organization, when you switch your client internally. And client specific background verification little bit different. They will do your background verification apart from your document verification. They will do your drug test, your health checkup, height checkups. For those parameters also they will validate. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிவ் wonderful support and always share my videos. Okay, thank you so much for watching this video. Bye bye, take care.